ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் லெசன் அளவீடுகள்லேருந்து இம்பார்ட்டன்ஸ் பாக்ஸில் உள்ளது மட்டும் பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் படிக்கலைனா கூட புக் பேக் கொஸ்டின்ஸு இல்லை இந்த இம்பார்ட்டன்ட் பாக்ஸு இந்த மாதிரி பார்த்துட்டு போனால் கூட அதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் ஈஸியாக நம்ம அடிக்கலாம். டெட் பேப்பர் 2க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி பார்க்கலாம். ஃபெரி அப்படின்னா 10⁻⁻15 மீட்டர். அடுத்து ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னா 10⁻−10 மீட்டர். நானோமீட்டர்னா 10⁻−9 மீட்டர். மைக்ரான் அப்படின்னா 10⁻−6 மீட்டர். மில்லிமீட்டர் அப்படின்னா 10⁻−3 மீட்டர். சென்டிமீட்டர் அப்படின்னா 10⁻−2 மீட்டர். அடுத்து பெரிய அலகுகள், அதோட மதிப்பு மீட்டரில். இப்போ பார்த்து சின்ன அலகுகள் பார்த்தோம், இப்போ பெரிய அலகுகள் பார்க்கலாம். கிலோமீட்டர் 10⁻3 மீட்டர். வானியல் அலகு 1.496 × 10⁻11 மீட்டர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வானம் ஒன்று தான் இருக்காதுனா 1 ஸ்டார்ட் ஆகும். இந்த பவர் 10க்கு மேலே உள்ள பவர் வந்து 2 1 போடணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒளியாண்டு 9.46 × 10⁻15 மீட்டர். விண்ணியல் ஆரம் அடுத்து 3.08 × 10⁻16 மீட்டர். இந்த பாக்ஸ் பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா? நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்ஃபா சென்டாரி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. சூரியனிலிருந்து 1.34 விண்ணியல் ஆரத்தொலைவில் இது உள்ளது. எவ்வளோ? 1.34 ஆரத்தொலைவு. இரவு நேரங்களில் நமது வெறும் கண்ணிற்கு தெரியும் நட்சத்திரங்கள் சூரியனிலிருந்து 500 விண்ணியல் ஆரத்தொலைவிற்குள் உள்ளன. இது நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் வந்து ஆல்ஃபா சென்டாரி. அடுத்து மேலும் அறிந்து கொள்வோம். 1 ml நீரின் நிறை = 1 கிராம். 1 லிட்டர் நீரின் நிறை 1 கிலோகிராம். மற்ற திரவங்களின் நிறை அவற்றின் அடர்த்தியை பொறுத்து மாறுபடுகின்றன. 1 mlனா 1 கிராம், 1 லிட்டர்னா 1 கிலோகிராம். அடுத்து 10 மடங்கு, அது முன்னீடு குறியீடு கொடுத்துருக்காங்க. 10⁻15 அப்படின்னா பீட்டா, அதாவது பி. 10⁻12 டெரா, டி. 10⁻9 ஜிகா, ஜி. 10⁻6 மெகா, எம். 10⁻3 கிலோ, கே, ஸ்மால் கே. 10⁻2 ஹெக்டா, ஹச். 10⁻1 டெக்கா, டிஏ. 10⁻−1 டெசி, டி. 10⁻−2 சென்டி, சி. 10⁻−3 மில்லி, எம். 10⁻−6 மைக்ரோ, மியூ. 10⁻−9 நானோ, என். 10⁻−12 பிகோ, பி. 10⁻−15 ஃபெம்டோ, எஃப். இது நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. தெரியுமா இருக்கு. ஒரு முட்டையின் ஓடானது அந்த முட்டையின் எடையில் 12% ஆகும். ஒரு நீலத்திமிங்கலத்தின் எடை 30 யானைகளின் எடைக்கு சமம். அதன் நீளம் 3 பேருந்துகளின் நீளத்துக்கு சமம். ஒரு 3 பஸ்ஸை சேர்த்து நிற்க வச்சோம்னா அந்த நீளம்தான் திமிங்கலத்தோட நீளம்னு சொல்கிறாங்க. வெயிட் வந்து எப்படின்னா 30 யானையோ ஒன்றா சேர்த்து வச்சோம்னா எவ்வளோ வெயிட் இருக்குமோ அந்த வெயிட்டு தான் நீலத்திமிங்கலத்தோட வெயிட்டு அப்படின்றாங்க. முட்டை ஓடு வந்து அந்த முட்டையோட எடையில் எத்தனை சதவீதம் இருக்கும்? 12% இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ முட்டை வந்து 100% அப்படின்னா அதில் 12% அந்த ஓட்டுக்கே போயிடும் அப்படின்றாங்க. ஓட்டோட வெயிட் வந்து 12% இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நல்லா படிங்க. எக்ஸாம் டேட் இன்னும் வரல, தள்ளி போயிட்டுருக்கு. ஸோ ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.